வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் டைசோனியம் குளோரைட்லேருந்து ஒரு ஃபீனால் எப்படி உருவாக்குறது. அடுத்தது பென்சீன் டைசோனியம் குளோரைட்லேருந்து அயோடோபென்சீன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு பென்சீன் டைசோனியம் குளோரைட்லேருந்து ஃப்ளூரோபென்சீனை எப்படி ஃபார்ம் பண்ணுறது. இந்த மூணும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்க்கலாங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12th கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 13th யூனிட்டு ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸில் பென்சீன் டைசோனியம் குளோரைட் சம்மந்தமாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி டைசோடிசேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம், சான்மே ரியாக்ஷன் பார்த்தோம், காட்டர்மன் ரியாக்ஷன் பார்த்தோம், காம்பர்க் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த டாபிக் வந்து ஹவு டு யூ கன்வெர்ட் பென்சீன் டைசோனியம் குளோரைட் இன்டு ஃபீனால், பென்சீன் டைசோனியம் குளோரைட் இன்டு அயோடோபென்சீன், பென்சீன் டைசோனியம் குளோரைட் இன்டு ஃப்ளூரோபென்சீன். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது. பென்சீன் டைசோனியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் வச்சு பாயில் பண்ணால் 283 கெல்வின். ஸோ உங்களுக்கு என்ன ஒன்றா, வாட்டரில் ஹச் இருக்குது, OH இருக்குது, H ப்ளஸ் OH மைனஸ். அந்த OH மைனஸ் ஃபினைல் குரூப்போட சேர்ந்து C6H5OH ஃபீனாலாக மாறிடும். அப்புறம் மீதி இருக்கிற ஹைட்ரஜன் வந்து சியில் எடுத்துகிட்டு HCl போயிடும், N2 கேஸாக போயிடும். அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன். அடுத்து பென்சீன் டைசோனியம் குளோரைட் இன்டு அயோடோபென்சீன். அயோடோபென்சீன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா C6H5I, ஒரு ஃபெனைல் குரூப்ல I இருக்கணும். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்சீன் டைசோனியம் குளோரைட் இஸ் ட்ரீட்டட் வித் பொட்டாசியம் அயோடைட் ஜஸ்ட் வார்ம் பண்ணணும். பொட்டாசியம் அயோடைட் அப்படின்னா KI. அப்போ அந்த I மைனஸ் எங்கே வந்து சேரும் அப்படின்னா இந்த பென்சீன் டைசோனியம் குளோரைடோட ஃபெனைல் குரூப்ல வந்து சேரும். அப்போ C6H5I அதுதான் அயோடோபென்சீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும், நைட்ரஜன் கேஸாக போயிடும், பொட்டாசியம் வந்து பொட்டாசியம் குளோரைடாக போயிடும். சரி, அதுக்கு அடுத்தது பென்சீன் டைசோனியம் குளோரைடு இன்டு ஃப்ளூரோபென்சீன் C6H5F. ஸோ இதுக்கு என்ன ரியாக்ஷன், பால்ஸ்-ஜீமன் ரியாக்ஷன். பால்ஸ்-ஜீமன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். பால்ஸ்-ஜீமன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பென்சீன் டைசோனியம் குளோரைடோட ஃப்ளூரோபோரிக் ஆசிடை சேர்க்கணும், HBF4. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா HCl போயிட்டு C6H5N2 plus FBF4 மைனஸ் அப்படின்னு வரும். இது ஃப்ளூரோபோரேட். ஃப்ளூரோபோரிக் ஆசிட்லேருந்து HBF4லேருந்து ஃப்ளூரோபோரேட் அப்படிங்கிறது கிடைக்குது, பென்சீன் டைசோனியம் ஃப்ளூரோபோரேட். ஸோ இதை ஜஸ்ட் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா BF4லேருந்து BF3 வெளில வந்துடும், போரான் ட்ரைஃப்ளோரைடு. ஸோ ஒரு F வந்து C6H5 சேர்ந்து C6H5F கிடைக்கும், ஃப்ளூரோபென்சீன். ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பால்ஸ்-ஜீமன் ரியாக்ஷன். ரொம்ப நல்லா முக்கியமாக பார்த்துங்க. இந்த நேமிங் ரியாக்ஷன் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் நல்லா பார்த்துங்க. இந்த சான்மே ரியாக்ஷன், காட்டர்மன் ரியாக்ஷன், காம்பர்க் ரியாக்ஷன், பால்ஸ்-ஜீமன் ரியாக்ஷன்ஸ். சரிங்களா? டயசோடிசேஷன் ரியாக்ஷன். டயசோடிசேஷன் ரியாக்ஷன் என்னது, கன்வர்ஷன் ஆஃப் அனிலின் இன்டு பென்சீன் டைசோனியம் குளோரைட். சரி, ஸோ இதை இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3 மார்க்லேயோ அல்லது 2 மார்க்லேயோ அல்லது கம்பல்சரி ப்ராப்ளம்லேயோ இல்லை 1 மார்க்கில் கூட வந்து கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.